ஹாய் கைஸ், உங்களோட சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸும் வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா 3 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்னுடைய சேனல்லையுமே அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்னோடது வந்து ஃபுல்லாக காமிக்கல, அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் காமிச்சுது. ஸோ அப்ளை நவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 இது வரும். அதாவது ரிவ்யூ பஸ் டைம்ஸ், அப்புறம் சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் கெட் ரிவ்யூடு அப்படின்னு வரும். அதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வரும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிற இதை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கணும். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிக் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செகண்டை நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கீழே காமிக்கும். அதாவது ஆட்சென்ஸில் நம்ம அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து எஸ், ஆமாம், என்கிட்ட வந்து ஆட்சென்ஸில் ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ரெண்டாவது அப்படி இல்லை, நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். மூணாவது ஐ டோன்ட் நோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சென்ஸில் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் பண்ணலை. அதனால் நான் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நோ, ஐ நீட் டு க்ரியேட் ஒன். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் அண்ட் அக்கௌண்ட்னு வரும். அதில் நீங்கள் சேனலுக்கு எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையுமே கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு மெயில் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்து அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரி நேம் வந்து கொடுக்கணும். கண்ட்ரி நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்கௌண்ட் டைப்பு, உங்களோட அக்கௌண்ட் என்ன டைப்போ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து 2 லைனில் கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் சிட்டி கொடுக்கணும். உங்களோட சிட்டி, அடுத்து பின்கோடு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் ஆப்ஷன் வந்து கேட்கும். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து 1 டே 2 டேஸ் கூட ஆகலாம். எனக்கு 1 டே வந்து எடுத்துச்சு. தேர்ட் வந்து தானாகவே இன் ப்ரோக்ரஸ்க்கு வந்துடும். இது வரைக்கும் தான் என்னுடைய சேனலில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்டு வந்து என்னோடது ரீயூஸ்டு கண்டென்ட்னெல்லாம் வந்திருக்கு. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.